நாம ஒரு புது ஏன்ஷியன் கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாவோட நேம் நைட் லவர். அந்த காலத்து ராபின்ஹுட் படம்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி. அதே இதை ஒரு பொண்ணு பண்ணா எப்படி இருக்குன்றதான் இந்த சீரிஸ். நம்ம ஹீரோயின் கல்யாணம் ஆகி விதவையாயிருப்பா. பகல் நேரத்துல வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டா. அந்த காலத்துல எல்லாம் வெளியிலேயே வரக்கூடாதுல்ல, வெள்ளை துணி போட்டுட்டு எப்பவுமே கணவனை நினைச்சிட்டே இருப்பா. ஆனா நைட்டு நேரம் வெளியில வந்து யாருக்கும் தெரியாம இல்லாதப்பட்டவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஆபத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவா. இதுல வர ஹீரோ கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவா. சீரிஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசி வரை பாருங்க. அதுக்கு முன்னால நம்ம ஃபர்ஸ்ட் சேனலை டெலீட் பண்ண போறோம். அதுல உள்ள வீடியோஸை கம்பைன் பண்ணி புது சேனல்ல போட போறோம். பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல புது சேனல் லிங்க் இருக்கு. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சீரிஸ் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நைட் நேரம் கூரை மேல ஏறி ஓடிட்டு இருக்கா. பிளாக் கலர் ட்ரெஸ், பிளாக் கலர் மாஸ்க் போட்டு ஃபுல்லா மறைச்சிட்டு தான் இருக்கா. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி கிளப் எல்லாம் இருக்கும். அங்க சீட் ஆடுறது, சரக்கடிக்கிறது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப ஹீரோயின் வந்திருக்கா. இவன் வந்திருக்க கிளப்போட பேரு பில்லியன். அங்கதான் இப்ப நம்ம ஹீரோவும் இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர். அவன் 2-3 பேர் கூட சீட் ஆடிட்டு இருக்கான். இப்ப அங்க ஒரு பெரியவர் வந்து அவரோட வீட்டு பத்திரத்தை, அங்க பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த அடியாட்கள் மாதிரி, அவங்க கிட்ட வந்து கொடுத்து, நான் என்னோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன விளையாட விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவனுங்களும் அதை வாங்கிட்டு, பெருசு இன்னைக்கு நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த ஹீரோயின் அந்த பத்திரத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்குறா. அதனால அந்த பவுன்சர்ஸ்க்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வருது. அவனுங்க 2 பேரும் அடிச்சு போட்டுட்டு அந்த பெரியவர்கிட்ட வந்து, யோ உன் பொண்டாட்டி பிள்ளைகளை விட உனக்கு அப்படி என்ன அப்படின்னு திட்டுறா. என்னன்னு பார்த்தா இந்த பெரியவர் அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்களை அடிச்சு போட்டுட்டு தான் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பத்திரத்தை வச்சு தலையில ஒரு போடு போட்டுட்டு, இன்னொரு தடவை உன்னை நான் இங்க பார்த்தேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மாட்டிட்டு இருக்கா. அப்ப இந்த பிரச்சனையை பார்த்துட்டு மத்த அடியாட்களும் இவளை அடிக்க வராங்க. இவளை இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப அடியாட்களோட எண்ணிக்கை அங்க கூடிக்கிட்டே இருக்கு. அவளை துரத்திட்டே இருக்காங்க. இவளும் ஓடிட்டே இருக்கா. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் அங்க சீட்டாடிட்டு இருக்கான்ல, அங்க இருக்கிறதுல ஒரு ஆள் நிதியமைச்சர், இன்னொருத்தன் ஸ்கேமர். அந்த ஸ்கேமரை பிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ இங்கே வந்திருப்பான். இப்ப இன்னைக்கும் இந்த ஆட்டத்துல அந்த ஸ்கேமர் ஏமாத்து வேலை பண்ண ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடுறான். நிதியமைச்சருக்கும் கோவம் வந்துருச்சு. அந்த ஆளை சட்டையை பிடிச்சிட்டு நிக்க. அப்ப ஹீரோயின் உள்ள வரா. அங்க அடியாட்கள் துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கா. இவங்க வேற சண்டை போடுற மாதிரி நிக்க. அவ ஒண்ணு, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேளே. அங்க 2-3 பக்கம் கதவு இருக்கும். இன்னொரு பக்கத்துல இருந்து அடியாட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ என்னடா பண்ணன்னு திரு முடிச்சிட்டு இருக்கா. இப்ப அடியாட்களும் சுத்தி வளைக்க வெளியில போறதுக்கும் வழி இல்ல. அதே நேரம் அங்க இருந்த ஸ்கேமர், இந்த நிதியமைச்சர் இருக்கார்ல, அவர் கழுத்துல கத்திய வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். ஹீரோக்கு நிதியமைச்சர் எப்படி காப்பாத்துன்னு தெரியல. அதே நேரம் ஹீரோயின் பக்கத்துல டேபிள்ல ஒரு கிண்ணம் இருக்கும். அதை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சு அந்த ஸ்கேமரை கீழே தள்ளி விடுறா. உடனே ஹீரோ ஸ்கேமருக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு இருக்க. இங்க நிதியமைச்சர் இருக்காரு. அங்க உள்ள காசு பறி போயிருமோன்னு பதறிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு தங்க கட்டி கீழே விழுது. அந்த தங்க கட்டி தவளை ஷேப்ல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு வேற அடியால் வந்தாங்கல்ல, இப்ப அவங்க அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ செம்மையா சண்டை போடுறா. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அவ இடது கை மணிக்கட்டுல கீழே விழுந்துரும். இதை ஹீரோ நோட் பண்றான். இப்ப அப்படியே செம்மையா சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் கீழே விழ போக மாதிரி போக டக்குன்னு அவளை ஹீரோ புடிச்சுக்கிறான். இப்பதான் ஹீரோக்கு அவ பொண்ணுனே புரியுது. இப்ப ஹீரோ கூடயும் சண்டைக்கு வராங்க. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு ஆப்போசிட்ல நிக்கும் போது அவன் கையில ஒரு ஃபேன் வச்சிருக்கான். ஹீரோயின் ஒண்ணு, இந்த ஃபேனை மட்டும் கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சண்டை போட்டுட்டு இருக்கா. 2 பேரும் அங்க இருக்க அடியாட்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்லாம் செம்மையா சண்டை போடுறா. ஹீரோவும் ரொம்ப திறமையா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. கையில ஹீரோவோட ஃபேனையும் வச்சிருக்கா. அந்த காலத்துல எல்லாம் ஃபேன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல இந்த கொரியாக்காரங்க எல்லாம், அதுதான். அப்புறம் ஒரு வழியா அவ வீட்டுக்கிட்ட வந்து காம்பவுண்ட்ஸ் ஒரு வழியா எட்டி பாக்குறா. அங்க ஒரு லேடி இவளை தேடிட்டு இருக்காங்க. இவளோட மாமியார் தான். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப்ல அப்படி காம்பவுண்ட் தாண்டுவா. செம்மையா இருக்கும். இவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. அந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு ஒரு கோவில் மாதிரி, அதாவது அவர் நினைவா ஒரு இடம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்கும். அதுல அவரோட பேரை பதிச்சு அந்த ரூமையே அவரோட கோவில் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து டக்குன்னு அவளோட கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸுக்கு மாறுறா. அங்க ஒரு பொண்ணு இருக்கா, இவளோட ஹெல்ப்பர் மாதிரி. அவ பேர் யோன். கரெக்டா அவங்க அத்தை வர்றதுக்குள்ள அவளோட வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவளோட ஹஸ்பண்டுக்கு ப்ரே பண்ற மாதிரி உட்காந்துக்கிட்டா. அவங்க மாமியாரும் வந்து நைட்டு ஃபுல்லா இங்கதான் இருந்தியா அப்படின்னு கேட்க, ஆமா என்னோட ஹஸ்பண்டை நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு, தூக்கம் வரல, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயினோட ஹெல்ப்பர் ஒரு பொண்ணு இருந்தால யோன், அவ கையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கத பாக்குறா. டக்குன்னு அதை மறைக்கிறதுக்காக புடிச்சு இழுக்க ஹீரோயின் தடுமாறுறா. இதுக்கே ஹீரோயினோட மாமியார் கோவப்படுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் விதவை பெண்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய வரைமுறை இருக்குல்ல. அதுவும் இவங்க எல்லாம் நோபல் ஃபேமிலியா, அதாவது ராஜாவுக்கு அடுத்தபடியா உள்ள அமைச்சர்கள், ஹையர் ரேங்கிங்ல உள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் தான் இந்த நோபல் ஃபேமிலி. இப்ப ஹீரோயினோட மாமியாரும் திட்டுறாங்க, நீ 10 வருஷத்துக்கு மேல இங்க ப்ரே பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒழுங்கா நிக்க கூட தெரியாதா, தடுமாறிட்டு இருக்க, இனிமே உனக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு, அதுவும் கறி சாப்பாடு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இப்ப கொஞ்ச நாளா தான் நல்லா சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க போல. அதுக்கு முன்னால முக்காவாசி பட்னி தான் போல. இப்ப திரும்பவும் அதே கொண்டு வராங்க. இவளுக்குனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ எனக்கு இப்பவே பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும்
மாமியார் சொல்ல தட்ட முடியாதுல்ல, சரிங்கத்த அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் சாப்பாடை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கூட ஈயோன்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவ இவளோட காயத்தை பார்த்து அந்த காயத்துக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோவம் தான், ஏன்னா இப்படி வெளியில போயிட்டு வர்றது இவளுக்கு தானே ஆபத்து, மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு கோவத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் எவ்வளவு பெரிய கத்தியா வச்சிருக்கானுங்க ஒவ்வொருத்தனும் அப்படின்னு சொல்ல, யோன் உடனே கத்தியா அப்படின்னு ஷாக்காக, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வாய் கொளறி, எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது என்னால ஒரே நேரத்துல 17 ஆம்பளைங்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்ல யோன்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. ஹீரோவோட ஆபீஸ்ல தான் ஹீரோக்கு ஒரு சீஃப் ஒருத்தர் இருக்காரு. அவர் புடிச்சு இவனை திட்டிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, நேத்து ஒரு ஸ்கேமரை புடிச்சாங்கல்ல, அவனை நிறைய ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தேடிட்டு இருக்காங்களாம். இப்ப இவன் இருக்கு தலைநகரத்துல. ஆனா ஹீரோ என்ன பண்ணிருக்கான், அவன் புடிச்சான்ல அந்த ஏரியாலே ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்திருக்கான். அதுக்கு தான் சீஃப் புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. அவனை எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்திருக்க, இங்க கூட்டு வராம அப்படின்னு. ஹீரோ ஒரு ஃபேனை தொலைச்சான்ல, அதுவும் இவரோட தான் போல. அதுக்கு வேற சேர்த்து திட்டு வாங்கிட்டு இருக்கான். இப்ப திட்டு வாங்கிட்டு வெளியில வர ஹீரோக்கு ஒரு ஜூனியர் இருக்கான். அவன் உடனே அந்த ஸ்கேமர் இங்கே கூட்டு வந்திருக்கலாம்ல, நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல அவ்வளவு பெரிய அரிசி கடத்தலே புடிச்சிருக்கீங்க, இப்ப இந்த ஸ்கேமரை புடிச்சது தெரிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இன்னைக்கு தான் முத தலைநகரத்துக்கு வேலைக்கு வந்திருக்கான் போல, இதுக்கு முன்னாடி வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அரிசி கடத்தல் தானே பெரிய விஷயம், அதை வேற புடிச்சிருந்திருக்கான். இப்ப ஹீரோ அந்த ஜூனியர் பையன் கிட்ட, நான் நேத்து ஒரு ஆளை பார்த்தேன், கருப்பு கலர் மாஸ்க் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தான், அது யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது பொண்ணுன்ற விஷயத்த ஹீரோ சொல்லல. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் இந்த நாட்டோட ராஜாவை காட்டுறாங்க. அவரும் ஹீரோவோட அண்ணனும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த காலத்துல செஸ் மாதிரி விளையாடுவாங்கல்ல அது. அப்ப ராஜாவும் ஹீரோவோட அண்ணன் கிட்ட, உன் தம்பி இன்னையில இருந்து இங்கதான் வேலை பார்க்க போறான்னு கேள்விப்பட்டேன், அவன் எப்படி இருக்கான், 15 வருஷம் ஆச்சு இல்ல உன் குடும்பத்துல அவன் தத்தெடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளோட பேரை சொல்றாரு. அவர் தான் ஹீரோவோட அப்பா போல. அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு போது, அதான் இத்தனை வருஷம் ஆச்சுல, அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரிய வர போறதில்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம்ன்றது தெரியல. இதுல வர இவர் அரசவைக்கு ஒழுங்கா வரதில்ல போல. உடனே ஹீரோவோட அண்ணனும், நான் இந்த கேம்ல ஜெயிச்சுட்டா நீங்க நாளைக்கு அரசவைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதையும் பாப்போம், எனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு நாளைக்கு வராம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த அரசரை தூரத்துல இருந்து 3 அமைச்சர்கள் பாக்குறாங்க. இதுல ஒரு ஆள் மூத்த அமைச்சர், அரசருக்கு அடுத்தபடியா உள்ள ஆள் மாதிரி. அந்த 3 அமைச்சர்களும் நேத்து உடம்பு சரியில்லை இருந்து அரசவைக்கே வராம இருந்தாரு, இப்ப உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காருன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மூத்த அமைச்சர் அரசர் கிட்ட வந்து, உங்களுக்கு என்ன ஆச்சு அரசே, இப்ப நல்லா இருக்கீங்களா, நேத்து உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அப்படி பக்கத்துல வராரு. ஹீரோவோட அண்ணன் கொஞ்சம் அலர்ட் ஆகுறான், எதுவும் பண்ணிடுவாரோன்னு. பார்த்தா தூசி இருந்திருக்கு போல, அதான் எடுக்க வந்திருக்காரு. ஹீரோவோட அண்ணன் ராஜாவுக்கு செக்ரட்டரி மாதிரி, ராஜாவோட ஆலோசகர் மாதிரி. மூத்த அமைச்சரும் ஹீரோவோட அண்ணன் கிட்ட ராஜாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படி நம்ம ஹீரோயினோட மாமியாரை தான் காட்டுறாங்க. அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு 3 விதவை பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா அவ எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பான்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி ஹஸ்பண்ட் இறந்ததும் அவரோட கல்லறை பக்கத்திலேயே 7 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினா பயந்தே செத்துருப்பா. அடுத்த செகண்ட் இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்த துக்கம் தாங்காம சாப்பிடாமலே இருந்து 10 நாள் கழிச்சு இறந்தும் போயிருக்காங்க. ஹீரோயினா ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்க மாட்டா. லாஸ்டா ஒரு லேடி ஹஸ்பண்ட் இறந்ததும் மலையில இருந்து குதிச்சு இறந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை இந்த சிச்சுவேஷன்ல வச்சு காட்டுறாங்க. அவ குதிக்க யோசிச்சுட்டே நிக்கிறா, ரொம்ப பயமா இருக்கு. பின்வாங்கிடலான்னு பார்த்தா 4-5 பேர் தள்ளி விட பாக்குறாங்க. அப்ப ஒரு கை வந்து அவளை காப்பாத்துது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். பேக்ரவுண்ட்ல ஹீரோயினோட மாமியார் வாய்ஸ்ல, அவன் பிடிச்ச உன்னோட கைகள் வெட்டப்படும், அவனை பார்த்த உன்னோட கண்கள் பிடிங்கி எரியப்படும்னு வேற கேக்குது. படக்குன்னு எழுந்திக்கிறா, கனவுதான். அதாவது ஹீரோயினோட மாமியார் பாயிண்ட் ஆஃப் வியூல விதவைகள்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், புருஷன் இருந்ததுக்கு அப்புறம் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே அவங்களுக்கு இருக்க கூடாது, அந்த மாதிரி எண்ணம். இப்ப ஹீரோயினும் மாமியாரோட எண்ணத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு யோன் கிட்ட இந்த மாதிரிலாம் விதவை பெண்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, யோன் உடனே, ஆமா எனக்கு ஒரு விதவை பெண் தெரியும், அவங்க அவங்களோட மொழிபெயர்ப்பு வேலை இன்னும் முடிக்காதனால அது வேற அவங்களுக்கு பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் டக்குன்னு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் நிறைய புக்ஸ் எழுதிட்டு இருக்கா, இதெல்லாம் இவங்க வீட்டுல கொடுக்குற டாஸ்க் போல, அதை வேற முடிக்காம இருக்கா. அப்ப யோன் வந்து, எனக்கு தெரியும் நீங்க முடிச்சிட மாட்டீங்கன்னு, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு அவ எழுதி வச்சிருக்கிறத கொடுத்து, இதுக்கு எனக்கு 2 நாணயம் வரணும்னு வேற எழுதி வச்சுக்கிறா. இப்ப அப்படி ஹீரோயினோட மாமியார தான் காட்டுறாங்க. அவங்க பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கா, இன்னொரு லேடி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பொண்ணோட மாமியாரா என்னன்னு தெரியல, இவங்க சாஸ்டிட்டி கேட்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிறாங்க. அது ஒரு அவார்ட் மாதிரி நினைக்கிறேன். இறந்த கணவனுக்கு தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பெண்ணுக்கு இந்த டைட்டில் கொடுப்பாங்களாம். நாட்டோட அரசி தான் கொடுப்பாங்க போல. அது மட்டும் ஹீரோயினுக்கு கிடைச்சா அவங்க ஃபேமிலி தான் கொரியாலேயே மிகவும் பெருமைக்குரிய குடும்பம்னு ஆகுமா. ஆனா வேற ஒரு மினிஸ்டரோட மருமகளுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் மாமியார் உடனே, அந்த பேர்லாம் கடவுளா கொடுக்கணும், சிபாரசை வச்சு வாங்கக்கூடாது. என்னோட மருமக என் பையன் இறந்து 100 நாள் ஒருவேளை சாப்பாட்டோட வாழ்ந்தா, இப்பவும் அவனோட நினைவிடம் தான் கதின்னு கிடக்குறான்னு பெருமையா பேசிட்டு இருக்க. அந்த பக்கமா ஹீரோயின் கிராஸ் பண்றா. இது அப்படி ஹீரோயினோட நாத்தனா நோட் பண்றா. ஹீரோயின் கிச்சனுக்கு தான் போயிருப்பா போல. உடனே பின்னாடியே வந்து, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உடனே கையில 2 முத்து
மாதிரி வச்சிருக்கா, அதை காதுல மாட்டிக்கிட்டா. காதுல எதுவும் கேட்க கூடாதுன்னு அந்த காதுல மாட்டிக்கிறா. எப்படினாலும் திட்டதா போறான்னு தெரியுது போல, அதனாலதான் மாட்டிருக்கா. அந்த பொண்ணு இருந்துட்டு கண்ட மாதிரி திட்டுறா. உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? சாப்பிட வந்திருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட உங்களால சாப்பிடாம இருக்க முடியாதா? நீங்க எல்லாம் எங்க குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் சிரிச்சுட்டே இருக்கா. மைண்ட் வாய்ஸ்லே நான் எவ்வளவு திட்டினாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதுல இருந்து அந்த முத்தை எடுக்க, அப்ப அந்த பொண்ணு கடைசியா நீங்க அண்ணன் கூட செத்து போயிருந்திருக்க வேண்டியதுதானே, எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிடுறா. இந்த வார்த்தை ஹீரோயினை ரொம்ப காயப்படுத்திருச்சு. அப்படி சோகமா வந்துட்டு இருக்க, அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட நீங்க நல்லா இருக்கீங்களா என்னையாதுன்னு கேட்டுட்டு, என்னோட அப்பா பத்திரத்தை எடுத்துட்டு சூதாட போனாரு, ஆனா பத்திரம் எங்க வீட்டுக்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த ஹீரோயின் ஒரு பெரியவரை அடிச்சு போட்டு பத்திரத்தை புடுங்கினால, அது இந்த குட்டி பொண்ணோட அப்பா தான் போல. பத்திரத்தை ஹீரோயின் அவங்க வீட்டு வாசல்ல போட்டு போயிருந்திருக்கா. இப்ப அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் கிட்ட 2 உலர் தாட்சைகளை கொடுக்குறா. ஒரு கர்ச்சிஃப்ல வச்சுதான் பொதிஞ்சு கொடுத்துருக்கா. அந்த கர்ச்சிஃப்ல எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்க அந்த பொண்ணு. ஹீரோயினும் அதை பாசமா பாக்குறா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நேத்து நைட் ஒரு கிளப்ல பிரச்சனை நடந்துச்சுல, அந்த கிளப்போட பேரு பில்லியன். அவ ஒரு ஆள் தான் நடத்துறான். அவன் ஒரு வியாபாரி. அவன் அந்த அடியாட்கள் எல்லாம் புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இந்த அடியாட்களோட ஹெட் யார் தெரியுமா? நம்ம போன சீரீஸ்ல அண்ணாவோட ஹஸ்பண்டா பார்த்தோம்ல, அவர் தான். இப்ப இந்த அடியாட்களோட தலைவனும் பிளாக் கலர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டான். இதுல வேற இன்னொரு ஆபீசரும் வந்தான் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த அடியாள் தலைவனை வேற வியாபாரி அடிச்சு போட்டுட்டு ஒரு ஸ்கேமர் வந்திருக்கான், போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் மேல இடத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது? என்னோட பிசினஸே சலிஞ்சு விழுந்துரும் சொல்ல, எல்லா அடியாட்களும் கீழே மண்டி போட்டு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த வியாபாரிக்கு ஒரு சாதாரண போலீஸ் வந்து என் இடத்த சின்ன பின்ன வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு கோவம். நம்ம ஹீரோ மேலதான் கோவம். அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா, அங்க ஆபீஸ்ல வில்லம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு 3 பேரு. அதுல ஹீரோவும் ஒரு ஆள் தான். அவன் செம்மையா அடிப்பான்னு பார்த்தா வில்லு கீழே போய் குத்துது. எல்லாரும் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீஃப் ஒன்ன நான் இவனை என்னவோ நினைச்சேன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கெல்லாம் கவனம் ஃபுல்லா ஹீரோயின் மேலதான். அந்த மாஸ்க் போட்டு சண்டை போட்டதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் கவனம் குறைஞ்சிருச்சு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுல அவங்களோட வேலையாட்கள் எல்லாம் வரிசையா வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினோட மாமியார் எல்லாரும் யாரையும் வரவேற்கிறாங்க. யாரான்னு பார்த்தா மூத்த அமைச்சர். இந்த மூத்த அமைச்சர் தான் ஹீரோயினோட மாமனார் போல. அவரை எல்லாரையும் வரவேற்க, அவர் பொண்ணை பார்த்துட்டு நீ என்ன இங்க இருக்க, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட மாமியாரும் ஒரு 2-3 நாள் இங்க இருந்துட்டு போலான்னு வந்திருக்கா, அவங்க அத்தையிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, கல்யாணம் ஆன பொண்ணு அடிக்கடி இங்க வரக்கூடாது, காலையிலே நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில அடிபட்டு இருக்கதே பாக்குறாரு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, இல்ல லைட்டா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ போய் ரெஸ்ட் எடு, டயர்டா இருப்ப, உடம்ப பாத்துக்கோன்னு சொல்றாரு. இவருக்கு ஹீரோயின் மேல ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி தான் கட்டுறாங்க. இப்ப அப்படியே உள்ள போகவும் ஹீரோயினோட மாமியார் இருந்துட்டு, நம்ம பொண்ணு ஒரு 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கா ஆசையா, நீங்க ஏன் இப்படி விரட்டுறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கா, அவ மனசு கஷ்டப்படும் யோசிக்க மாட்டியா, அது மட்டும் இல்லாம அடிக்கடி பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் இந்த நோபல் ஃபேமிலி லேடிஸ் எல்லாம் மீட் பண்றாங்களாம் ஒரு இடத்துல. அங்க ஹீரோயினை கூட்டிட்டு போக சொல்றாரு. அவளாம் எதுக்கு, அவ ஒரு விதவை, நாள் பூரா நம்ம பையன் நினைவிடத்துல உட்காந்து சாமி கும்பிடுறதை விட்டுட்டு அங்க எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்க, அவ கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பா, அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அப்படி ஹீரோயினை பார்த்தா, அவ ஹஸ்பண்டோட ரூம் இருக்கும்ல, அவர் நினைவா வச்சிருக்க ரூம், அங்கதான் உட்கார்ந்துருக்கா. அவகிட்ட ஒரு குட்டி பொண்ணு வந்து உலர்த்திராசி கொடுத்தால, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுப்பா போல. இப்படி ஒரு தடவை கொடுக்கும்போது அவ கர்ச்சீஃப்ல ஒரு எம்ப்ராய்ட் பண்ணி இருந்திருக்கா. அந்த பூவை பார்த்துட்டு, இந்த பூவெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணு ஏன் நீங்க வெளியவே போக மாட்டேங்க, கதவு தான் திறந்துருக்குல்ல, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் போக கூடாதுமான்னு சொல்லும்போது, சரி அப்ப நான் இனிமே எல்லா கர்ச்சீஃப்லயும் உங்களுக்கு இந்த பூ எம்ப்ராய்ட் பண்ணியே தரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. அதை அப்படி யோசிச்சு பார்த்துட்டு உலர் திராட்சையில ஒண்ணு அவளோட ஹஸ்பண்டுக்கு படிச்சுட்டு இன்னொன்னு அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஹீரோயினோட மாமியார் ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நோபல் ஃபேமிலி லேடிஸ் எல்லாருமே மீட் பண்றாங்க, அந்த மீட்டப்புக்கு நீ வர போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவளுக்குனா ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி பகல்ல வெளியில போய் 6 மாசம் ஆகுதான், அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. யோனும் போற வழியில பசிக்கும் உங்களுக்கு, இதை சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க, அவ துணியில மறைச்சு அதை எடுத்துட்டு போறா. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா, அவன் மார்க்கெட்ல தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஒரு ஃபேன் காணாம போச்சுல, அது வந்து சீஃபோட ஹெட்டுக்குள்ளது போல, அவர் பிடிச்சி கத்திட்டு இருந்திருக்காரு. அதனால அதே மாதிரி ஃபேன் வாங்குறதுக்காக வந்திருக்கான். அப்ப அங்க ஹீரோயின் உலர் திராட்சை கொடுத்துச்சுல ஒரு குட்டி பொண்ணு, அவ பேர் நம்ம நிம்மின்னு வச்சுப்போம். அந்த பொண்ணு அந்த மார்க்கெட்ல நின்று உலர் திராட்சைகள் வித்துட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தோடனே அதுல ஒண்ணு வாங்கிக்கிறான். அவனுக்கு பின்னாலதான் ஹீரோயின் பல்லக்குல வந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட மாமியார் ஒரு பல்லக்கும் ஹீரோயின் ஒரு பல்லக்குலயும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குட்டி பொண்ணு நிம்மியோட குரலை கேட்டு அப்படி கதவை திறந்துலாம் பாக்குறா. வெளியில உள்ள ஆட்கள் எல்லாம் பார்க்க அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் அப்படி உள்ள உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே வரா. நம்ம ஆரம்பத்துல ஒரு கிளப் பார்த்தோம்ல பில்லியன்னு, அதே மாதிரி மைண்டோயின்னு இன்னொரு கிளப் இருக்கு. இந்த கிளப்புக்கு ஒரு லேடி தான் ஹெட். இப்ப அங்கதான் ஃபேன் வாங்குறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். அந்த லேடி ஹீரோ கிட்ட வந்து, நான் தான் இந்த கிளப்போட ஓனர், ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு, நீங்க தானே புதுசா வந்திருக்க ஆபீசர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, நான் ஒரு பொருள் வாங்க வந்தேன், இன்னைக்கு நீங்க கடையை திறக்கலையா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு கிளப்ல நோபல் லேடிஸ் எல்லாம் சந்திச்சுக்கிறாங்க, அதனால இங்க திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட பொருளை உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயினும்
அங்கதான் வந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட மாமியார் பின்னாடி நிறைய லேடிஸ் வர அப்பா ஹீரோவை அந்த ஓனர் லேடி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உடனே அதுல இருந்து ஒரு சலசலப்பு வருது. இந்த பையன் தானே தத்தெடுத்த பையன்ற மாதிரி ஹீரோ முகம் லைட்டா வாடுது. அப்ப ஹீரோயின் உள்ள வர அவளோட செருப்பு லைட்டா லூஸ் ஆயிரும். அதை கீழே குனிஞ்சு போட முடியாம கஷ்டப்பட்டு இருக்க டக்குன்னு தன் மாதிரி கீழே விழுந்துடுறா. அப்ப அவ கையில வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. நல்ல வேலையா யாருமே பாக்கல. ஹீரோ மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு சிரிச்சுட்டான். இப்ப அப்படி எல்லா லேடிஸும் வந்து அவங்க இடத்துல உட்கார இவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே. ஹீரோயின் மட்டும் தானே புதுசா வந்திருக்கா. அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்ல அவளும் ரொம்ப அழகா பேசுறா. விதவையா இருக்கிறது கஷ்டம் இல்ல, எல்லா பெண்களோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். அந்த மாதிரிலாம் பேச எல்லாருக்குமே பிடிச்சு போயிருது. ஆனா ஒரு லேடிக்கு எல்லாரும் இவளை புகழ்றது பிடிக்கல. அந்த லேடி வேற ஹீரோயின் கையில காயம் இருக்கும்ல, அவ ட்ரெஸ்ல அந்த கரை லேசா இருக்கும். அதை பாத்துடுறாங்க. பார்த்துட்டு என்னோட மருமகள் தான் 5 வருஷமா விதவையா இருக்கா, அவளோட ட்ரெஸ்ல ஒரு பொட்டு அழுக்கு இருக்காது, இவ ட்ரெஸ்லயே அழுக்கா இருக்குன்னு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி பேச ஹீரோயினோட மாமியார் ஒண்ணு மனசு சுத்தமா இருந்தா போதும், என் மருமகளுக்கு மனசு நல்லா இருக்கு, நான் உங்க மருமகளை பத்தி வேற ஏதோ கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப 2 பேருக்கும் லைட்டா முட்டிக்குது. கரெக்டா அப்பதான் நிதியமைச்சரோட ஒய்ஃப் அங்க வராங்க. இப்ப அப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்க ஹீரோயினோட மாமியார் ஹீரோயின் நல்லா படம் வரைவான்னு வேற சொல்றாங்க. அப்போ ஒரு லேடிக்கு முட்டிக்குச்சுல, அவங்க ஒண்ணு அதை நம்ம நேர்லயே பாத்துருவோமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் ஹீரோயினை உட்கார வச்சு சுத்தி நிக்கிறாங்க. ஹீரோயினும் படம் வரைய ஆரம்பிக்கிறா. பார்த்தா ஹீரோயினுக்கு படம் வரையவே தெரியாது போல. ஹீரோயின் அவ மாமியார் கிட்ட வரைஞ்சதா கொடுத்த படம் எல்லாமே யோன் வரைஞ்சது போல. ஹீரோயின் ஸ்டார்டிங் நல்லா தான் பண்றா. அதுக்கப்புறம் அப்படி சொதப்ப ஆரம்பிக்குது. சுத்தி உள்ளவங்க எல்லாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் இவ இப்படிதான் பண்ணுவான், இவளுக்கு தெரியாது அப்படின்னு அப்படி இப்படின்னு பேச ஹீரோயினோட மாமியாருக்கெல்லாம் கோவம் வருது. அந்த ஓனர் லேடி இருந்தாங்கல்ல, அவங்க பக்கத்திலே இருந்திருப்பாங்க. அவங்க தான் மையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் இதுக்கு மேல அசிங்கப்படக்கூடாதுன்னு வேணும்னே மைய கொட்டி விட்டுறாங்க அந்த பெயிண்டிங்ல. அவ வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் வேற கரையாயிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த வியாபாரி ஒருத்தன் இருந்தான்ல, அவனை காட்டுறாங்க. அவன் நிதியமைச்சருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கான். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண பானைகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். எதுக்குன்னா இந்த வியாபாரி ஏதோ கடத்தல் வேலை எல்லாம் பார்ப்போம் போல. அடுத்த வாரம் ஒரு பாதையில எந்த சோதனையும் நடக்காம பாத்துக்கோங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த பக்கம் கெட்டுக்கதெல்லாம் முடிஞ்சு எல்லா லேடிஸும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஓனர் லேடி ஹீரோயினோட மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, எங்க கிட்ட இவங்களுக்கு மாத்திரைக்கு துணி இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே கலர் ட்ரெஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களும் அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதுமே ஹீரோயினுக்கும் யோனுக்கும் பனிஷ்மெண்ட் தான். 2 பேரும் ஹீரோயின் மாமியாரோட ரூமுக்கு முன்னாடி முட்டி போட்டிருக்காங்க. இதுல வேற யோன் தலையில ஒரு வாளியில தண்ணி ஃபுல்லா நிரப்பி தலையில வச்சிருக்காங்க. இந்த ஹீரோயினோட நாத்தனார்லாம் ஹீரோயினோட மாமியார் கிட்ட, நான் தான் சொன்னேன்ல இவெல்லாம் சரியான ஏமாத்துக்காரின்னு, இவளெல்லாம் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினும் வெளியில முட்டி போட்டிருக்காளா. யோனோட தலையில வேற வெயிட் இருக்கு. அவளால இதுக்கு மேல தாங்க முடியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு மேல யோனால தாங்க முடியாதுன்னு. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். 5 நாள் இல்ல நான் 10 நாள் சாப்பிடாம உங்க பையனே நினைச்சு சாமி கும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. யோன்லாம் இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட மாமியார் வேகமா வெளியில வந்து, நான் சொல்ற வரைக்கும் நீ எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதி. யோனோட தலையில இருந்து அந்த வாளியை இறக்கி வைக்கிறா. யோனும் நீங்க சாப்பிடாம இருந்துருவீங்களா, ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு வீட்டு முன்னாடி நின்று, முன்னாடி இவனுக்கு ஒரு அப்பா இருந்திருப்பார்ல, அவர் கூட வால் பயிற்சி எடுத்திருப்பான் போல சின்ன வயசுல. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு அவன் தோல்ல யாரும் வந்து கை வைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இவனோட ஜூனியர் தான். அந்த வழியா போயிட்டு இருந்தேன், நீங்க மதியே தெரிஞ்சிச்சு அதான் வந்தேன், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா தான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோயினை பத்தி பேச்சு வருது. அப்ப இந்த ஜூனியர் பையன் ஹீரோயினோ ஒரு ஹீரோன்ற மாதிரி சொல்றான். இல்லாதவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அரிசி கொண்டு வந்து வைப்பாங்க, அடிபட்டு கிடக்கிறவங்க மருத்துவமனையில கொண்டு கொடுப்பாங்க, இத மாதிரி நிறைய உதவி பண்ணுவாங்க. ஆனா யாரு என்னன்னு தான் யாருக்குமே தெரியாது, எப்பவுமே கூரை மேலே தான் ஏறி ஓடிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் இந்த ஓனர் லேடி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, 2வது கிளப்போட ஓனர், அவங்கள காட்டுறாங்க. அவங்க ஏதோ எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வரா. வந்துட்டியா அப்படின்னு வேற இந்த ஓனர் லேடி கேக்குறாங்க. என் கால் சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுறீங்களே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வரா. இவங்க 2 பேருக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கும் போல. 2-3 வேலை ஹீரோயின் கிட்ட இவங்க சொல்லிருப்பாங்க போல. அதுக்கும் பேமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க போல. ஹீரோயினும் இன்னைக்கு இப்படி நடந்ததுக்கு சாரி, உங்களை வேற ரொம்ப திட்டாங்க, நீங்க வேணா பேமெண்ட்ல கொஞ்சம் கழிச்சுக்கோங்களேன் அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அதான் செய்ய போறேன் அப்படின்னும் போது, இவ்வளவு பெரிய இடத்த நடத்துறீங்க இதை செய்ய மாட்டீங்களா அப்படின்னும் போது, நான் ஒரு வியாபாரி, வியாபாரமா தான் யோசிச்சுட்டு இருப்பேன், நீ இப்ப கூட சொல்லு, நான் உனக்காக வேற ஏற்பாடு பண்றேன், எத்தனை நாளைக்கு தான் இங்கே கஷ்டப்பட்டு இருக்க போற அப்படின்னும் போது ஹீரோயின் ஒண்ணு, நான் இப்ப வெளியில போயிட்டேன்னா என்ன நடக்கும், எனக்கு ஒரு அடையாளம் இருக்குமா, ஒரு பேரோ ஊரோ முகமோ எதுவுமே இருக்காது, அது மட்டும் இல்லாம என் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அதை மறந்துட்டீங்களா, அவன் எப்ப வேணா என்ன தேடி வருவான் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட அண்ணன் ரொம்ப வருஷமா காணுமா, அவனோட பாடி எதுவுமே கிடைக்கலையா, அதனால இன்னும் அவன் உயிரோட இருப்பான்னு ஹீரோயின் நம்பிட்டு இருக்கா. ஆமால சாரி நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு இந்த லேடி சொல்ல, இப்ப அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. இந்த ஹீரோவோட அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் லைப்ரரிக்கு வந்திருக்கான். லைப்ரரியில ஒரு புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளு ரேக்ல ஒரு புக்கை வச்சுட்டு போறான். இவன் கரெக்டா அந்த புக்கை போய் எடுத்து, புக்குக்கு டைட்டில் எல்லாம் முன்னாடி ஒரு பேப்பர்ல தான் எழுதி ஒட்டிருப்பாங்க. அந்த பேப்பருக்கு அடியில
பாக்குறான், உள்ள ஒரு ஏதோ ஒரு சீட் இருக்கு. இவன் முழியுமே வேற சரியில்லை, இவன் பேட் பாயோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அவன் புக் எடுத்துட்டு டக்குன்னு திரும்ப அங்க யாரையும் இடிச்சிடறான். யாரான்னு பார்த்தா நம்ம யோனு. உனக்கு ஒன்னும் ஆகலையே, ஏதாவது அடிபட்டு இருந்தா டாக்டரை போய் பாருமா அப்படின்னு சொல்ல, அவளை அக்கறை இருந்தா டாக்டரை பாக்குறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிட்டா. இதுல வேற அவ கையில வச்சிருந்த புக்கு கீழே விழுந்திருக்கும். ஒரு புக்கை மட்டும் எடுக்காம போயிட்டா. அவரும் என்னடா இது வச்சுட்டு போயிட்டாலும் இந்த புக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யோன் வெளியில போனால, எப்பவுமே அந்த குட்டி பொண்ணு நிம்மி ஒரு இடத்துல இருந்து அந்த உலக திராட்சையை வித்துட்டு இருப்பா. அங்க உலக திராட்சை எல்லாம் கொட்டி கிடக்கும். அந்த பொண்ணை காணும், யாரோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு போய் விசாரிச்சா அந்த குட்டி பொண்ணு நிம்மியோட அப்பா இந்த சீட்டை அடி நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு போல. அதனால அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இதை வேகமா யோன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா. ஹீரோயின்க்குலாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த வியாபாரியோட கிளப்புக்கு வந்திருக்கான். அங்கதான் அவனோட அண்ணன் இருப்பான் போல. அவனை பக்கம் தான் வந்திருக்கான். ஹீரோவோட அண்ணன் வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே அவரை போ சொல்லிட்டு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நான் உங்களை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு போனேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்ப எங்க தங்கியிருக்க அப்படின்னு கேட்டுட்டு, சத்தம் இல்லாம இரு, அதுதான் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு நல்லது அப்படின்னு வேற சொல்றான். ஹீரோவோட அண்ணனுக்கு ஹீரோ மேல பாசம் இருக்கா இல்லையானே தெரியல, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு ஹீரோவோட அண்ணனை ரொம்ப பிடிக்கும் போல. சரி நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் இருக்க போறேன், அவன் அண்ணன் அவனை அனுப்பி வைக்க ஹீரோ போகவும் ஹீரோவோட அண்ணன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப அடிபட்டு இருக்கும் போல. அப்போ ஹீரோவோட அண்ணன் தான் தோல்ல தூக்கி போட்டு அவனை கூட்டிட்டு வந்து மருத்துவம் எல்லாம் பார்த்து கட்டெல்லாம் போட்டு அவனை காப்பாத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டுல தத்து எடுத்திருக்காங்க. அது என்ன கதைன்றதெல்லாம் இப்போதைக்கு நம்ம காட்டல. அதே நேரம் அந்த கிளப்புக்கு அங்க ஹீரோயின் வரா. அவன் இன்னைக்கு கருப்பு ட்ரெஸ்ல எல்லாம் வரல, கலர் ட்ரெஸ் போட்டு தலையில தொப்பி வச்சு முகத்தை மூடிட்டு தான் வந்துகிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு நிம்மிய காப்பாத்ததான் நினைக்கேன். ஹீரோவும் அவன் அண்ணன் பேசிட்டு வெளியில வந்துட்டு இருந்தானா. அப்ப அந்த குட்டி பொண்ணை பாக்குறான். இவகிட்ட தானே மதியம் நம்ம உலர் திராட்சை வாங்கணும்னு அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பொண்ணு இங்க என்ன பண்றா அப்படின்னு பக்கத்துல போய், பாப்பா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவளும் திருத்துட்டு முழிக்க, நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அந்த பொண்ணு வரமாட்டேது. பொண்ணே நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இழுத்துட்டு போறான். இதை வர ஹீரோயின் பாத்துறா. அவ என்ன நினைச்சிட்டா அப்படின்னா, குட்டி பொண்ணு நிம்மியே இந்த ஆள்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே பின்னாடி போய், ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவளை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க எவ்வளவு காசுக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கு டபுளா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கிறா. ஹீரோவுக்கு ஹீரோயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கோமா அப்படின்னு கேட்க, அவ ஒண்ணு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு மூச்ச மூடுறா. இவன் டக்குன்னு கையை வந்து புடிச்சிட்டான். அப்படியே எபிசோட் முடியுது. ஹீரோயின் யாருன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.